இஸ்ரேல் ஈரான் அவங்களோட போர் வந்து நாக்கு அதிகம் வந்து உள்ளது. இதில் தான் இஸ்ரேலுக்கு சப்போர்ட் ஆகி அமெரிக்காக்காரங்க முடிச்சிருக்காங்க. அந்த நியூஸ் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஈரான் மீது வந்து அமெரிக்காக்காரங்க வந்து தாக்குதெல்லாம் பண்ணியிருக்காங்க. அதில் தான் ஈரானுடைய 3 அணுசக்தி தளங்கள் வந்து காலியாக வந்து உள்ளது. இப்போது ஒரு காலத்தில் எடுத்துக்கிட்டாங்க இஸ்ரேல் மட்டும் ஈரான் நாட்டுக்காரங்க ஃப்ரெண்ட்ஷிப்பாக வந்து இருந்தாங்க. அவங்களுடைய பகை வரலாறு வந்து சில விஷயங்கள் எப்படி இருக்குது அதை வந்து பார்க்க போகிறோம். 1948ஆம் ஆண்டு தான் எப்படின்னா இஸ்ரேல் நிறுவப்பட்ட போது துருக்கியை தொடர்ந்து தான் இஸ்ரேல் அங்கே இருக்கிறது வந்து 2வது இஸ்லாமிய பெரும்பான்மை நாடாக ஈரான் வந்து இருந்துள்ளது. அந்த நாடு வந்து ஒரு காலத்தில் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தது. இப்போ வந்து எதுக்கு இப்போ சண்டை பகைன்னு சொல்லிட்டு பல விஷயங்களை பார்க்க போகிறோம். மறந்துடாமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த 1948ஆம் ஆண்டில் தான் இஸ்ரேல் நிறுவப்பட்ட போது துருக்கியை தொடர்ந்து இஸ்ரேலே அங்கே இருக்காத 2வது இஸ்லாமிய பெரும்பாலான நாடாக வந்து ஈரான் வந்து இருந்தது. அந்த நேரத்தில் தான் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் நட்புறவு பாராட்டி வந்தாலும் பின்னர் தான் சூழ்நிலை முற்றி மாறி இரு நாடுகளுக்கு வந்து ஒன்றுக்கொண்டு எதிராக வந்து எப்போ மாறி உள்ளது. கடந்த ஜூன் 13ஆம் தேதி இஸ்ரேல் மீண்டும் ஈரான் வந்து தாக்கியுள்ளது. அதில் தான் பெக்ராம் மற்றும் நடான்ஸ் மற்றும் இஸ்பாகான் உள்ளிட்ட ஈரானின் பல ஒரு இராணுவ மற்றும் அணுசக்தி தளங்களை வந்து குறிவைத்து இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்த தாக்குதலுக்கு தான் பதிலடி கொடுக்கும் விதமாக தான் இஸ்ரேலிய நகரங்கள் மீது ட்ரோன்கள் மற்றும் பாலிஸ்டிக் ஏவுகணைகளின் மூலம் ஈரான் வந்து தாக்குதல் வந்து நடத்தியுள்ளது. தற்போது சூழல் தான் அமெரிக்காவும் ஈரானை வந்து தாக்கியுள்ளது. ஈரான் இஸ்ரேல் இடையில தாக்குதல் வந்து நிறுத்தப்படுத்துவதற்கான எந்த ஒரு அறிகுறியும் சரி எதுவுமே வந்து எப்போ தென்படவில்லை. ஒரு காலத்தில் நண்பர்களாக இருந்துள்ள இஸ்ரேலும் ஈரானுக்கு இடையிலான எவ்வாறு இவ்வளவு வந்து கடுமையான வந்து பகை உருவானது என்பது தெரிந்து கொள்ள விஷயம் தான் இந்த வீடியோ வந்து எப்போ தெரிவிக்க போறேன். இஸ்ரேல் ஈரான் இடையிலான நல்லுறவு வந்து நிலை வந்து காலம் வந்து எப்பன்னா 1948ஆம் ஆண்டு தான் இஸ்ரேல் உருவான காரணமாக இருந்துள்ள பாலஸ்தீனத்தை பிரிக்கும் திட்டத்தை ஈரான் வந்து எதிர்த்துள்ளது. ஆனால் இஸ்ரேல் ஈரான் இடையிலான உறவுகள் 1979ஆம் ஆண்டு வரை மிக சுமூகமாக எப்போனா ஃப்ரெண்ட்ஷிப்பாக வந்து இருந்திருக்காங்க. துருக்கிக்கு அடுத்ததாக வந்து இஸ்ரேலை வந்து அங்கே இருக்காத 2வது இஸ்லாமிய பெரும்பாலான நாடாக வந்து ஈரான் வந்து எப்போ இருக்கிறது. அந்த காலகட்டத்தில் தான் பகல்லாவி வம்சத்தின் சாக்கள் ஆட்சி செய்துள்ள முடியாட்சியின் கீழ் ஈரான் வந்து இருந்துள்ளது. மத்திய கிழக்கில் அமெரிக்காவை நெருங்கியுள்ள கூட்டாளிகளை வந்து அந்த நாடு வந்து காணப்பட்டது. அதனால தான் இஸ்ரேல் நிறுவனர் மற்றும் முதல் ஒரு பிரதமரான டேவிட் பென் கூரியன் மற்றும் அதன் அண்டைய ஒரு அரபு நாடுகளில் அதிருப்திகளை வந்து மீறி ஈரானுடன் நட்பை வந்து உருவாக்க வந்து முயன்றுள்ளது. அவரது முயற்சிக்கு தான் எப்போ பலன் வந்து எப்படின்னா கிடைத்தது. ஆனால் 1979ஆம் ஆண்டு தான் அயதுல்லா கவர்மெண்ட்ஸின் புரட்சி ஷாவே ஆட்சியில் இருந்து அகற்றி இஸ்லாமிய குடியரசு வந்து நிலவியுள்ளது. தன்னை உலகின் வந்து ஒடுக்கப்பட்டவர்களின் பாதுகாவலர் என்று வர்ணித்து கொண்டுள்ள கோமேனி அவர் அமெரிக்கா மற்றும் அதன் நட்பு நாடான இஸ்ரேலின் ஒரு ஏகத்தியத்தை வந்து நியாரிப்பதை தனது சித்தார்த்து வந்து அடித்தளமாக வந்து எப்படி மாறினார். கோமேனியின் அரசாக இஸ்ரேலுடன் வந்து அனைத்து உறவுகளை வந்து துண்டித்து இஸ்ரேலிய குடிமக்களின் பாஸ்போர்ட்டுகளை வந்து அங்கீகரிப்பதை வந்து நிறுத்தி டேகராமில் வந்து உள்ள இஸ்ரேலிய ஒரு தூரத்தை வந்து கைப்பற்றி பாலஸ்தீன விடுதலை அமைப்பின் அது இங்கிலீஷ் சொன்ன PLO வசம் வந்து ஒப்படைந்துள்ளது. அந்த நேரத்தில் தான் பாலஸ்தீன விடுதலை இயக்கம் இஸ்ரேலுக்கு எதிராக தான் தனி ஒரு பாலஸ்தீன நாடு என்னும் கோரிக்கையுடன் வந்து போராட்டத்தை முன்னெடுத்து அப்புறம் வந்துள்ளது. இரு நாடுகளுக்கு இடையிலான எப்படி ஒரு ஆழமான பகை எதிரிகளை வந்து ஆணிட்டாங்க. இரு நாடுகளுக்கு இடையிலான தான் எப்படி இவ்வளவு பெரிய ஒரு ஆழமான பயம் உருவானது என்று கேள்வி வந்து விடையை வந்து அறிந்து கொள்வதற்காண்டி சில விஷயங்கள் எப்படி இஸ்ரேல் வந்து இருக்கிறது. சர்வதேச நெருக்கடி குழு மையத்தின் ஈரான் திட்டத்தின் இயக்குனர் அலி வேசுடன் முண்டோ அவர் பேசி வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா புதிய ஈரானிய அரசின் அடிப்படை கொள்கையில் ஒன்றாக இஸ்ரேலுக்கு வந்து எதிராக ஒரு நிலைப்பாடு இருக்கிறது என்று அலி வேசு கூறியுள்ளனர். ஈரானின் அரசாங்கத்தின் உள்ள பல தலைவர்கள் லெபனான் போன்ற இடங்களில் பாலஸ்தீனர்களை வந்து கொரில்லா போர் பயிற்சியில் வந்து கலந்து கொண்டார்கள். அவர்கள் பாலஸ்தீனர்கள் மீது ஆழ்ந்த ஒரு அனுபவத்தை வந்து கொண்டிருந்த உள்ளனர். பேஸ் அவர் மேலும் வந்து என்ன சொல்றாருன்னா புதிய ஈரான் தன்னை ஒரு இஸ்லாமிய சக்தியாக வந்து உலகத்துக்கு காட்ட விரும்பி உள்ளது. அதனால தான் பெரும்பாலான அரபு இஸ்லாமிய நாடுகள் அந்த நேரத்தில் விற்று சென்று உள்ள பாலஸ்தீன பிரச்சனையை வந்து ஈரான் கையில் வந்து எடுத்துள்ளது. அந்த வகையில் தான் கோமேனியும் பாலஸ்தீன பிரச்சனையில் வந்து தனது கூற்றை வந்து முன்வைக்க வந்து தொடங்கி உள்ளனர். அதன் பிறகுதான் டெஹரானில் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக ஒரு பெரிய ஒரு அளவிலான வந்து ஆர்ப்பாட்டங்களும் சரி போராட்டங்களும் சரி அதனை தொடர்ச்சியாக தான் நடைபெற்று தொடங்கியுள்ளது. இந்த ஆர்ப்பாட்டங்களுக்கு அரசாங்கம் வந்து முழு ஒரு சப்போர்ட் அளித்துள்ளது. இஸ்ரேலின் ஈரான் மீது எதிர்ப்பு உணர்வு 1990களில் தான் பிறகுதான் தொடங்கியுள்ளது என்று வேஸ் வந்து விலக்கியுள்ளனர். ஏனென்றால் அப்போது இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாக வந்து இருந்த ஒரு சதாம் ஹுசேன் தலைமையிலான வந்து ஈராக் மற்றும் மேலும் 1980ஆம் ஆண்டு முதல் 1988ஆம் ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் ஈரான் நாட்டுக்கு எதிரான போர்களில் பயன்படுத்த அமெரிக்கா ஈரானுக்கு ரகசியம் வந்து ஆயுதங்களை வழங்கி ஈரான் மற்றும்
காண்ட்ரா என்ற திட்டத்தை சாத்தியமாக்கியுள்ள மசியத்தானங்களுக்கு இஸ்ரேல் வந்து ஒன்றாக வந்து இருந்துள்ளது. ஆனால் காலப்போக்கில் வந்து என்ன ஆச்சுன்னா இஸ்ரேலுக்கு ஈரானே தனது இருப்பு பெரு ஒரு அச்சுறுத்தலாக வந்து எப்போ கருது வந்து தொடங்கியுள்ளது. நம்ம நாட்டுக்கு இவங்க எதிரி போலன்னு சொல்லி ஈரான்காரங்க எப்படி நினைச்சிருக்காங்க. இஸ்ரேல் ஈரான் இடையிலான ஒரு நிழல் போர் அப்போது நிழல் வந்து உள்ளதுன்னா ஈரான் மற்றொரு பெரிய பிராந்திய சக்தியான சவுதி அரேபியா வந்து எதிர்கொள்ள வேண்டியது என்று வேசங்க விலங்கி வந்து உள்ளனர். ஈரான் பெரும்பாலும் ஒரு பாரசீகர்களுக்கும் சீகளுக்கும் நிரம்பிய ஒரு நாடாக வந்து உள்ளது. ஆனால் அரபு நாடுகள் பெரும்பாலும் இஸ்லாமியருக்கு நிரம்பிய ஒரு நாடுகளாக வந்து உள்ளது. தனது போட்டி நாடுகள் ஒரு நாள் தன்னை தாக்கக்கூடும் என்பது ஈரான் அரசாக உணர்ந்துள்ளது. அந்த அச்சத்தின் காரணமாக தான் ஈரான் ஒரு நுட்பமான திட்டத்தில் உருவாக்கி செயல்படுவது தொடங்கியுள்ளது. இதற்கு பிறகுதான் ஈரானுடன் இணைந்த அமைப்புகளை வைத்து ஒரு வலையமைப்பு வந்து உருவாக்கப்பட்டது. இந்த அமைப்புகள் அவற்றின் நலன்களுக்கு ஏற்ப ஒரு ஆயுத நடை வந்து மேற்கொள்ளப்பட்டது. அமெரிக்கா மற்றும் ஐரோப்பா ஒன்றியத்தின் பார்வையில் வந்து என்ன வந்து பார்க்குறாங்கன்னா பயங்கரவாதியாக வந்து அறிவிக்கப்பட்டுள்ள லெபனின் ஹிஸ்புல்லா அமைப்பு அந்த நெட்வொர்க்கில் மிகவும் வந்து முக்கியமானது. இன்று ஈரானின் எதிர்க்கட்சி என்று அழைக்கப்படுவது லெபனான் மற்றும் சீரியா, ஈராக் மற்றும் யமன் வரை வந்து நீடித்துள்ளது. பதிலுக்கு இஸ்ரேலும் வந்து சில நடவடிக்கைகள் வந்து ஈடுபட்டது. ஈரான் மற்றும் அதை ஆதரிக்கும் ஒரு குழுக்களை எதிர்த்து இஸ்ரேல் வந்து தாக்குதல் வந்து ஈடுபட்டுள்ளது. இந்த தாக்குதலை தான் பெரும்பாலும் வந்து 3ஆம் நாடுகள் வந்து நடந்துள்ளது. அங்கு ஈரான் அதன் ஆதரவு வந்து ஆயுத குழுக்களுக்கு நிதி மற்றும் வளங்களை வழங்கியுள்ளது. ஈரான் இஸ்ரேல் இடையிலான இந்த மோதலில் நிழல் போர் என்று வந்து அழைக்கப்படுறாங்க. ஏனென்றால் இந்த இரு நாடுகளுக்கும் பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் வந்து தங்கள் நடவடிக்கை வந்து அதிகபூர்வம் வந்து உறுதிப்படுத்தாமல் ஒன்றிய எப்படின்னா குறிவைத்துள்ளது. ஈரானின் அந்த அணுசக்தி திட்டத்தை கண்காணித்துள்ள வரும் இஸ்ரேல் ஏன்னா நம்மளால முடியாதுன்னு சொல்லிட்டு அமெரிக்காவை வச்சு ஒருபடி ஈரானுடைய 3 அணுசக்தி திட்டம் வந்து எப்படின்னா காலியெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஈரானின் அணுசக்தி திட்டங்களை நிறுத்தி அந்த நாடு அணு ஆயுத சக்தியாக வந்து மாற வைப்பது தடுப்பது தான் இஸ்ரேலின் முதன்மையான ஒரு குறிக்கோளை வந்து காணப்பட்டுள்ளது. தனது அணுசக்தி திட்டம் பொதுமக்களை வந்து நலனுக்காக மட்டுமே என்ற ஈரானின் கூற்றை இஸ்ரேல் வந்து எப்போ நியாயத்து வந்து உள்ளது. இஸ்ரேல் அமெரிக்காவுடன் இணைந்து டெக்ஸ்நெட்ஸ் என்ற கணினி வைரஸை வந்து உருவாக்கியதாக பரவலாக வந்து எப்போ நம்பப்படுகிறது. இது இந்த நூற்றாண்டில் வந்து முதல் 10 ஆண்டுகளில் வந்து ஈரான் அணுசக்தி நிலையங்களில் வந்து கடுமையாக வந்து சேதத்தை வந்து ஏற்படுத்தியுள்ளது. ஈரான் தனது அணுசக்தி திட்டத்துடன் தொடர்புடைய தலைவர்கள் மற்றும் சில முக்கிய விஞ்ஞானிகள் மீது நடத்தப்பட்டுள்ள தாக்குதலுக்கு இஸ்ரேலின் உளவுத்துறை அமைப்பு காரணம் என குற்றம் சாட்டியுள்ளது. கடந்த 2020ஆம் ஆண்டில் தான் மோகான் சென் பக்ரி சவுசோ படிக்கல் செய்யப்பட்டுள்ளது. அவர் இவற்றில் மிகவும் குறிப்பிடத்தக்க சம்பவம் வந்து எப்போ கருதப்படுற எப்பன்னா 2020ஆம் ஆண்டு மோகா சென் பக்ரி சவ் அவர் வந்து படுகொலைப்பட்ட சம்பவம் வந்து எப்போ உலகமே ஒரு பரபரப்பு வந்து ஏற்படுத்தியுள்ளது. இருப்பினும் தான் இஸ்ரேல் அரசாங்கம் இந்த கொலைகளில் தனக்கு தொடர்பு இருப்பதாக ஒருபோது வந்து ஒப்புக்கொள்ளவில்லை. தற்போது தாக்குதலில் வந்து தொடக்கத்திலிருந்து இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு மற்றும் ஈரானின் அணுசக்தி திட்டத்துடன் தொடர்புடைய இடங்களை குறிவைப்பு இந்த தாக்குதல் வந்து நடத்தப்படுவதாக கூறியுள்ளனர். மேலும் ஈரான் தடுத்து நிறுத்தப்படவில்லை என்றால் அது மிகவும் வந்து குறுகிய காலத்தில் வந்து அணு ஆயுதங்களை வந்து உருவாக்கும் திறனை அடையலாம். இது ஒரு வருடம், சில மாதங்கள் அல்லது அதன் கூடிய முன்பே கூட எப்படின்னா நடக்கலாம். இஸ்ரேலின் இருப்புகள் இது வந்து நேரடியாக வந்து மற்றும் கடுமையாக வந்து ஒரு அச்சுறுத்தல் வந்து அமையும் என்று இஸ்ரேலுடைய பிரதமர் நெதன்யாகு வந்து தெரிவித்து வந்து உள்ளனர். தற்போது இரு நாடுகளுக்கு பரஸ்பரம் தொடர்ந்து தாக்குதல் வந்து ஈடுபட்டு வருகின்றார்கள். ஆனால் இந்த போர் வந்து எனக்கு தெரிஞ்சு நிப்பாட்டமானு தெரியாது. அவங்க இங்கே தாக்க இவங்க அங்கே தாக்கன்னு சொல்லிட்டுங்க போயிட்டே இருக்கு.